உங்கள் ஃபுட்டில் சால்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிட்ருக்கா? இப்போது உங்களோட உட்காந்து ஒரே மாதிரி ஒரே உணவு, வீட்டு உணவு சாப்பிட்றவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் சரியாக இருக்குது சால்ட்டு, உங்களுக்கு மட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் இன்னும் போட்டு சாப்பிடணும், அதாவது சால்ட் இன்னும் ஆட் பண்ணி சாப்பிட்ணுன்னு விரும்புகிறீங்க. அல்லது சால்ட் வந்து அதிகமாக இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் சரியாக இருக்குது, அதிகமாக இருக்குது உங்களுக்குன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? சால்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ். அப்போ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கானது தான். சால்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்னோடய உணவில், ரொம்ப கரிக்கிற மாதிரி தெரியுது, அல்லது எப்பவுமே சால்ட்டு பத்தாத மாதிரியே இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் சரியாக இருக்குது, எனக்கு மட்டும் இந்த ஃபீலிங் வந்து ரெகுலராகவே இருந்துகிட்ருக்குன்னு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சால்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், சால்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட கிட்னி எனர்ஜி வீக் ஆகிட்டுருக்கு, கிட்னி வந்து ஸ்ட்ரெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் சொல்லக்கூடிய சிம்டம். இதோடு வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? இது ஒன்று மட்டுமே இருக்காதுங்க, வேறு சில சிம்டம்ஸும் காட்டும். பர்டிகுலராக காதில் வந்து இரைச்சல் சவுண்டு, பஸ்ஸிங் சவுண்டு மாதிரி இருக்கிறது, இரைச்சல் சவுண்டு மாதிரி இருக்கிறது, குடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கிறது, காதில் நம்னஸ் மாதிரி இருக்கிறது, சூடு கொப்பளங்கள் மாதிரி வர்றது, அல்லது அடைச்சிக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் காது சார்ந்து இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரெகுலராக வந்து உங்களுக்கு கிடினஸ் மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் உட்கார்ந்து எந்திரிக்கும் போது ஒரு தள்ளுற மாதிரி இருக்கிறது, பூமியே சுற்றிட்டுருக்கு, ரூமில் இருக்கீங்கன்னா ரூமே சுற்றுற மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். நடக்கும்போது பேலன்ஸ் இல்லை, விழுந்துருவணும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். லாங் ட்ராவல் பண்ணிங்கன்னு சொன்னால் கால்கள் சொரந்து வீங்குற மாதிரி இருக்கும். அல்லது சும்மா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே காலை தொங்க போட்டு உட்காந்துருந்திங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து கால்கள் சொரந்து வீங்கிக்கும். நிறைய வந்து முடி கொட்டுற மாதிரி இருக்கும். யூரின் போகிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்கும். சிலர் எரிச்சலாக ஃபீல் பண்ணுவாங்க, நுரைச்சி போகிற மாதிரி, யூரின் நுரையாக போகுது, யூரின் அதிகமாக ஸ்மெல் இருக்குது, யூரின் கம்மியாக போகுது, அல்லது அதிக தடவைகள் யூரின் போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், இடுப்பு வலி இருக்கும், இடுப்போட அள்ளைகளில் வலி இருக்கும், ரெகுலராகவோ ஃப்ரீக்வெண்ட்டாகவோ அல்லது அப்பப்போவோ அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு முறையோ கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செய்து இது எல்லாமே ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு உணர்த்த விரும்புது, உங்களோட கிட்னியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி. தயவு செய்து இதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் கிட்னிஸை சேவ் பண்ணிக்க.